ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, ஏன் இப்படி சோகமாக உட்கார்ந்திருக்கிறாய்? ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கிறாய்? ஏன் எதையுமே எதிர்மறையாக நினைத்து கொண்டிருக்கிறாய்? வருத்தப்படாதே தங்கமே, வருத்தப்படாதே. நீ வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கவில்லை, நடக்க விட மாட்டேன். தேவையில்லாததைத்தான், உன்னிடம் இருந்து தேவையில்லாததைத்தான் நான் அகற்றி உள்ளேன். என்னை நினைத்து கொண்டிரு, அனைத்தும் சரியாகிவிடும். அதற்கு நான் பொறுப்பு தங்கமே. உன் பிரார்த்தனை நிறைவேறியது. அனைத்தையும் நான் நடத்தி காண்பிப்பேன். முழுவதும் நடந்ததும் நன்றி சொல் எனக்கு. உன் மனமானது என்ன நினைத்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்கிறாய். கவலைப்படாதே, உன் பிள்ளைகளுக்கானதை நான் செய்து தருகிறேன் தங்கமே. நிச்சயமாக செய்து தருவேன். நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத போது தர்மம் தோற்பது போல் தெரியலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் தங்கமே. உன்னை யாரெல்லாம் உதாசீனப்படுத்துகிறார்களோ, உன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ, அசிங்கப்படுத்துகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் தண்டனை காத்து கொண்டிருக்கிறது. ஆடட்டும், அவர்கள் எவ்வளவு நேரம்னாலும் ஆடட்டும். ஆடியவர்கள் அடங்காமல் இருப்பார்கள் என்று நினைத்தாயா? இல்லை தங்கமே, அடங்காமல் இருக்க முடியாது. என்னை மீறி எதுவும் செய்ய முடியாது. என் பிள்ளைகளை நெருங்க முடியாது. என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுவோம். என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் என்று சொல்லிப்பார். நான் உன்னுடன் இருக்கும்போது எதற்கும் ஒரு நாளும் கலங்கக்கூடாது. பொறுமையாக இருக்கணும். நான் எப்போதும் உன்னோடு தான் இருப்பேன். என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடும். உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்து கொண்டிருக்கிறேன் தங்கமே. நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஒரே ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை நம்பினோர் கைவிடப்படார் என்று மட்டும் பதிவிடு. திருச்செந்தூர் முருகனை நம்பினோர் ஒருபோதும் கைவிடப்படார் என்று மட்டும் பதிவிடு. உனக்கானதை செய்து கொடுத்து உன்னை எந்த அளவுக்கு உயர்த்துகிறேன் என்று மட்டும் பார். இந்த திருச்செந்தூர் முருகனின் அருள் உனக்கு எப்போதும் உன்னை பாதுகாத்து கொண்டே வரும். நான் சொன்னதை பதிவிட்டு விடு தங்கமே. நிச்சயம் உனக்கானது நல்லது நடக்கும். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே. அவர்களுக்கு அந்த அருகதை இல்லை. அவர்களுக்கு உன் அன்பு புரியவில்லை. உன் அன்பை அவர்கள் இழக்கிறார்கள், அவ்வளவுதான். உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பு தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாம் உடனுக்குடனே நடக்கணும்னு நினைக்க வேண்டாம். நடக்கும். ஏன்னா தர்மம்தான் வெல்லும். தர்மம்தான் வெல்லும் தங்கமே. நீ அன்பாக இருக்கிறாய், உண்மையாக இருக்கிறாய். உன் உண்மைத்தன்மை எனக்கு என்னவென்று தெரிகிறது தங்கமே. எந்த நிலையாக இருந்தாலும் எப்போதும் போல் இருக்க வேண்டும். யார் உன்னை மனதை கெடுத்தாலும் அதை நம்பிவிடக்கூடாது. நீ தோற்க மாட்டாய், தோற்று போகவே மாட்டாய். நீ என் பிள்ளை. மனச்சாட்சியின்படி வேலை பார்த்து கொண்டிருக்கிறாய். யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு நீ பழகவில்லை, பேசவில்லை, நடக்கவில்லை. நட்பாக இருக்கிறாய், உறவாக பேசுகிறாய், உண்மையாக பழகுகிறாய். பின்னென்ன தங்கமே? அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் என்ற யோசனை தான் உனக்கு இருக்க வேண்டும். நடந்து கொண்டிருக்கும் போதே நடந்து விடுமா, நடக்காதா, இதில் நான் விழுந்து விடுவேனா, எழுந்து விடுவேனா என்ற எண்ணமெல்லாம் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு, அவ்வளவுதான். இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்வதை நீ நம்பணும், அவ்வளவுதான். நீ எடுக்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றும் நல்லதாக நடக்க தொடங்கும் போதே என்னை நம்பி விடுவாய். முழுவதுமாக நம்பிவிடப் போகிறாய். என் பிரார்த்தனையின் போது என்னிடம் கேட்க வேண்டியதை தெளிவாக கேட்டாய். என் ஆரத்தியின் போது நீ கேட்க வேண்டிய அனைத்தையும் தெளிவாக கேட்டாய். அதை இந்த மாதம் இறுதிக்குள் நடந்தேறிவிடும். 30/6/25க்குள் நடந்துவிடும் தங்கமே. உனக்கு யாரும் இல்லை என்று யார் சொன்னார்கள்? எனக்கு என் முருகன் இருக்கிறார் என்று சொல். மார்தட்டி சொல்.
முருகா என்று என் நாமத்தைத்தான் சொல்கிறாய். உன் நாவு எப்போதும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீ கேட்ட பிரார்த்தனைகளை மட்டும் நிறைவேற்றி தருகிறேன் என்று மட்டும் நினைக்காதே. நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து செய்து தரப்போகிறேன். அனைத்து விஷயங்களையும் முடித்து தரப்போகிறேன். அது நல்ல விஷயம் என்று எனக்கு தெரியும். தேவையில்லாத குழப்பங்கள் அனைத்தும், வழிகள் அனைத்தும், விரைவில் அனைத்தும் காணாமல் போய் உனக்கு ஒரு நல்ல விஷயம் தேடி வந்துவிடும். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் நீ? இன்னும் எத்தனை நாட்கள் முருகா நரக வேதனை என்று அழுதாய், கதறினாய், குமுறினாய். இதோ அந்த கர்ம தீவிரத்தை ஃபுல்லாக குறைத்து விட்டேன். அதுவும் முற்றிலுமாக முடியப் போகிறது. கர்ம வினை குறைந்தாலே போதும், என் பிள்ளைக்கானது அனைத்தும் நடந்தேறிவிடும். கவலையே படாதே. எல்லோருக்கும் நன்மையே நினைக்கும் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லை என்று மட்டும் எண்ணாதே. இந்த பதிவை கேட்டாலே ஒரு நன்மைதான். உனக்கான செய்தியைத்தான் தருகிறேன். என்னை மனமுருகி வேண்டும் பிள்ளைகளுக்கு அனைத்தையும் செய்து தரும் சக்தி என்னிடத்தில் உள்ளது. உன் பிரார்த்தனை நிறைவேற்றப் போகிறேன் தங்கமே. மகிழ்வாக இரு, அதை அனுபவிக்க காத்திரு. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் என் பிள்ளைக்கு. நீயும் நிறைய உறவுகளை பார்த்து விட்டாய். உறவுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். உண்மைதான் தங்கமே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு விதம் போல, ஒவ்வொரு உறவுகளும் ஒவ்வொரு விதம், நட்புகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும், பிள்ளைகளும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் அனைத்தும் விதவிதமாகத்தான் நடக்கும். அதையெல்லாம் கட்டி இழுக்க வேண்டும், அதையெல்லாம் வழி நடத்தி வர வேண்டும். சாதாரண விஷயம் அல்ல தங்கமே. ஒரு சில நேரம் விட்டுக்கொடு, ஒரு சில நேரம் எந்த இடத்தில் விட்டு கொடுக்கக்கூடாதோ விட்டு கொடுக்க வேண்டாம். விட்டு கொடுக்கும் இடத்தில் கொடுத்து விடு. அமைதியாக இருப்பது நல்லது தான். ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்நாளிலேயே தவறாகிவிடும் தங்கமே. பேச வேண்டிய இடத்தில் பேசிவிடும். மௌனமாக இருக்கும் இடத்தில் மௌனமாக இருந்துவிடும். விரும்பாத துன்பமே உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதான். நல்லது நினைக்கும் பிள்ளைக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். உன் மனதுக்கு நிம்மதியை தருகிறதா இந்த மாற்றங்கள்? அப்போ அதை ஏற்றுக்கும். நிச்சயம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உன் உள்ளத்தில் உள்ள பிரச்சனைகள் தான் உனக்கு இப்போ தலையாய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன். அதற்கு ஒரு முடிவு கட்டினாலே என் பிள்ளையின் உள்ள வாழ்க்கை அமோகமாக இருக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.